Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இறால் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இறால் தம் பிரியாணி ரொம்ப சுவையா ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். நிறைய பேர் அதை கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப சுலபமா இந்த வீடியோல நான் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோல சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான தம் பிரியாணி கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு இறால் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், சுவைக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இது ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலாக்கள்லாம் அந்த ப்ரானில் நல்லா இறங்கிட்டு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நெயில் வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. முழுமையாக பொன்னிறம் வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெங்காயங்களை வதக்குறது தான் பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு முக்கியமான டிப். இப்போ நம்ம வெங்காயங்கள் முழுமையாக வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போவே கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முழுமையாக கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா முழுமையாக வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயங்களை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அந்த எண்ணெய் அப்படியே அந்த கடாயிலேயே இருக்கட்டும். வெங்காயங்களை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போது அதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க இறாலை சேர்த்துடலாம். 1/2 மணி நேரம் நல்லா அந்த இறால் ஊறி இருக்கு பாருங்கள். இது ரொம்ப மெதுவாக சேர்க்கணும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப மெதுவாக எண்ணெய் பக்கத்தில் போய் சேர்க்கணும். இந்த இறாலை டைரெக்டாக நம்ம பிரியாணியில் போடுறத விட இந்த மாதிரி ஊற வச்சு பொரித்து போடும்போது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய பிரியாணியோடைய சுவை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லா இறாலையும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட தேவையில்ல. ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டாலே போதும். இறால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், இறால் நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் ஒரே ஒரு இறால் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு சொல்லி. அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே எண்ணெயில் தான் நம்ம வெங்காயமும் பொரிச்சு எடுத்தோம். அதே போல் இறாலும் இதிலேயே பொரிச்சு எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த எண்ணெயில் இருக்கும். அதனால் இந்த எண்ணெயில் நம்ம பிரியாணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இறால் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ அதே எண்ணெயில் மறுபடிக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஹோல் கரம் மசாலா சேர்க்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா கூடவே ஸ்டார் பூ 1, அடுத்தது லவங்கம் ஒரு 3 போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா இதே எண்ணெயில் பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கூடவே கொஞ்சம் போல் மிளகும் சேர்த்துருங்க. ஒரு 10-15 மிளகு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஹோல் கரம் மசாலாவோடைய வாசனை அந்த எண்ணெயில் இறங்கணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி முழுமையாக வதங்கணும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சேர்த்தா அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இப்போ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இதில் நம்ம மசாலாக்கள் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா வீட்டிலேயே அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா.
உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் மற்ற நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது காரம் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை 2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாயும் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க இறாலை சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருங்க. அப்போது இந்த கிரேவியோடைய ஃப்ளேவர் வந்து இந்த இறாலில் நல்லாவே இறங்கிடும். இப்போது மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இறால் சூப்பராக வெந்திருக்கு. அதே சமயம் அந்த கிரேவியில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளேவருமே அந்த இறாலில் இறங்கியிருக்கு. கடைசியாக கொஞ்சம் போல் புதினா இலை சேர்க்குறேன். நான் வந்து காய வச்ச புதினா இலை சேர்க்குறேன். நம்ம ஊர் சைடு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. அதோடைய ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கிடைக்காதனால நான் வந்து காய வச்ச புதினா இலைகள் சேர்க்குறேன். புதினா இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவியை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கிரேவி செஞ்சோம்ல அதே கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. அதே கடாயில் தான் செய்யணும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு லேசாக அதை சூடுபடுத்திட்டு அதில் ஒரு லேயர் வந்து வெங்காயங்கள் வச்சுருங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் ஸ்லைஸ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயங்கள் வைக்கிறோம். இது எதுக்காக வைக்கிறோன்னா நம்ம வந்து தம் ஸ்டேஜில் போட போகிறோம். இப்போது தம் ஸ்டேஜில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு லேயரில் ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது வேக வச்ச சாதம். நான் வந்து பிரியாணிக்கு சாதம் எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே முட்டை பிரியாணி வீடியோ பார்த்தோம்ல, அதில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாகவே சாதத்தை ஒரு 90% மட்டும் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இது போல் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ 2வது லேயரில் நான் வந்து பொரிச்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பொரிச்சிருந்தோம்ல அந்த வெங்காயம். அதுக்கடுத்து காஞ்ச புதினா இலை, அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க இறால் கிரேவி. நான் சொன்னது போல் எனக்கு கிடைக்காதனால தான் நான் வந்து காஞ்ச அந்த இலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம ஒரு லேயர் வந்து போட்டாச்சு. அடுத்த லேயரில் அதே போல் தான் சாதம், கிரேவி, அதுக்கப்புறமா பொரிச்ச வெங்காயம், புதினா இலை, இது 3ம் வந்து மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். உங்ககிட்ட எவ்வளோ சாதம் எவ்வளோ கிரேவி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் சேர்த்துட்டே வரலாம். சிலர் 4 லேயர் வைப்பாங்க, சில பேர் 3 லேயர் வைப்பாங்க. நான் இன்றைக்கி 3 லேயர் தான் வச்சுருக்கேன். இப்போது கடைசி லேயருக்கு முந்தின லேயர் இருக்கும்ல, அதில் சாதம் நம்ம போடும்போது அது மேலே கொஞ்சம் போல் குங்குமப்பூ பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு குங்குமப்பூ பால் சேர்க்குறேன். இது கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் வந்து ஒரு கலருக்காகவும் ஒரு சின்ன ஃப்ளேவருக்காகவும் தான் சேர்க்குறோம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் பாலில் ஒரு 4-5 குங்குமப்பூவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே சேம் ப்ராசஸ் அப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம தம் போடுறது ஸ்டேஜ் தான் பாக்கி இருக்குது. அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை கல் இல்லைன்னா சப்பாத்தி கல் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல கடாய், அதை வந்து இதில் வச்சுடுங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி கடைசியாக அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து கமகமன வாசனையோட ப்ரான் பிரியாணி வந்து தயாராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க தம் பிரியாணி எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணியிருக்கோன்னு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சாதத்தை ஒன்று உதிரியாக அப்படியே தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். நம்ம இதை வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம், வீட்டில் செய்ய முடியுமான்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணிடலாம், டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.